ஒருத்தர் ஒரு பெரிய பதவிக்கு வந்திருந்தாரு. அப்போ அவருடைய நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து அவர போய் பார்க்கறதுக்காக மாலையெல்லாம் வாங்கிக்கிட்டு போயிருந்தாங்க. காலையில 11 மணிக்கு போனவங்க, மத்தியானம் 2 மணி ஆகியும் அவர பார்க்கவே முடியல. வெளியில ஹால்லயே வெயிட் பண்றாங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு. கடைசியில அவங்க 2 பேரும் வெறுத்து போய் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலலாம் வெயிட் பண்ண முடியாது. தேவையும் இல்ல. நம்ம இத்தன தடவ சொல்லி அனுப்பிட்டோம் வந்திருக்கோம்ன்னு, நம்ம வர்றோம்ன்னு முதல்லயும் சொன்னோம். அதுக்கப்புறமா அவன் அந்த மாரி பண்றான் அப்டின்னாக்க, நாம இதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம எல்லாருமே நண்பர்கள் தான். ஆனா நண்பர்களையே அவர் இப்டி நடத்துனா நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி அவங்க 2 பேரும் கிளம்பி வெளிய வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் கூப்பிட்டு, "நீ என்ன எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டியா? நீ இப்படிலாம் பண்ணலாமா? நான் இப்ப எவ்வளோ பெரிய ஆளா ஆயிட்டேன்." அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க சொன்னாங்க, "நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், நான் உங்கள வந்து நண்பன்னு நெனச்சு தான் நாங்க அங்க வந்தோம். நீ எங்களுக்கு சம்மந்தமில்லாத ஆளா இருந்திருந்தா நாங்க வந்திருக்க மாட்டோம். எங்க 2 பேருக்குமே நெறைய வேலைகள் இருந்தது. எங்களுக்குன்னு டிசிப்ளின்ஸும் இருக்கு. நீங்க இப்ப பெரிய இடத்துக்கு போயிட்டீங்கங்கிற காரணத்துக்காக, கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஹால்ல சும்மாவே வெயிட் பண்ணோம். அத்தன தடவ சொல்லி அனுப்பியும் நீ எங்கள திரும்பி கூட பார்க்கல. கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் பிஸியா இருக்கேன்னு நீ எனக்கு மெசேஜ் கூட அனுப்பல. நாங்க வந்திருக்கிறதையே நீ மதிக்காத ஒரு நிலைமையில நீ இருக்கும்போது, உனக்காக இனிமே நாங்க என்ன நாள் பூரா அங்க உட்காந்துருக்க முடியுமா?" அப்படின்னு கேட்டாங்க. பல நேரங்கள்ல நெறைய பெரிய இடத்துல இருக்கிற அதிகாரத்துல இருக்கிறவங்க வந்து நம்மகிட்ட அதான் எதிர்பார்க்குறாங்க. "ஆ இதெல்லாம் வேணும்னா நீங்க வெயிட் பண்ண தான் வேணும். இதெல்லாம் வேணும்னா நீங்க இத செஞ்சு தான் ஆகணும்" அப்படின்னு. எதுக்காக நம்ம குவாலிட்டீஸ விட்டுக் குடுக்கணும் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா? யாருக்கோ கண்டிப்பா உதவி செய்ய வேண்டிய நிலைமையில நாம சில விஷயங்கள விட்டு குடுத்து இறங்கி போகலாம். ஆனா, வீண் பிடிவாதத்திற்கும், அதிகாரத்துக்கும் இதுக்கெல்லாம் நாம நம்மளுடைய நல்ல குவாலிட்டீஸ விட்டுக் குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுதான் என்னோட குவாலிட்டி. உங்களால முடியுமா இருந்தா, என்னைய ஏத்துக்கோங்க. இல்ல முடியாது அப்படின்னா, வேண்டாம் விலகியே இருப்போம். அப்படின்னு சொல்ல தெரிஞ்சா தான், நாம நம்ம குவாலிட்டீஸ மாத்திக்காம நல்லா இருக்க முடியும். இல்லைன்னா, வரவங்க போறவங்களுக்காகலாம் நாம நம்ம குவாலிட்டிய மாத்திக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். நமக்குன்னு ஒரு ஸ்டைலே இல்லாம போயிடும்.